Uh, Dear students, இன்னோட இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட் சிபிடியில் யூனிட் 1 சரிங்களா. இது வந்து பார்த்தீங்க ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்னோம் C# வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஒவ்வொரு கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் அண்ட் மெம்பர்ஸை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா த்ரூ தி ஆப்ஜெக்ட் தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க அக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா. இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க மெமரி அலாக்கேட் பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூன்ற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க மெமரி அலாக்கேட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க மெமரி அலாக்கேட் ஆகும் யூஸிங் நியூ ஆப்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிடுறோம் நம்ம. அந்த க்ரியேட் பண்ண மெமரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்டன் டைம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அது வந்து யூஸ்லி இல்லாமலோ அல்லது அதை வந்து யாரும் ரீட் பண்ணாமல் எந்த ஒரு அப்ளிகேஷனும் வந்து ரீட் பண்ணாமலோ அல்லது ப்ரோக்ராம் வந்து அக்சஸ் பண்ணாமலோ இருந்துச்சு அப்படின்னாக்க ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒதுக்கப்பட்ட வந்து மெமரியை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்க ஃப்ரீ பண்ணிவிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் அட்வான்டேஜ் இன் .NET ஃப்ரேம்வொர்க். ஸோ .NET ஃப்ரேம்வொர்க்கில் கார்பேஜ் கலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். கார்பேஜ் கலெக்ஷன்ன்றது என்னன்னாக்க ஒரு வேரியபிளோ அல்லது ஒரு மெத்தடுக்கோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ நம்ம ஒதுக்கப்பட்ட மெமரியை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்க நீண்ட நேரமாக அக்சஸ் பண்ணாமலோ அல்லது தேவையில்லாமலோ இருந்துச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்க கார்பேஜ் கலெக்டர்ன்ற ஒரு கான்செப்ட் வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த மெமரியை வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்க கிளியர் பண்ணிவிடும். ஸோ அந்த மெமரியை அனதர் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் வந்து ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட். இது .NET ஃப்ரேம்வொர்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ் சரிங்களா. .NET ஃப்ரேம்வொர்க்கில் டிஃபால்ட்டாகவே அது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணோம் அப்படின்னாக்க மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ணும். ஸோ அதுக்கான டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ரன் டைமில் மேனேஜ் கோடு இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க த்ரூ CLR அண்டு CLS வழியாக என்ன ஆகும் அப்படின்னாக்க மேனேஜ்டு கோடாக கன்வெர்ட் பண்ணி அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க ரன் பண்ணுவோம். அந்த ரன் டைமில் மெமரி அலாக்கேட் பண்ணணும். இது லெட்டஸ் கன்சிடர் திஸ் இஸ் மெமரி. ஸோ இந்த மெமரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான மெமரியை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க இங்கே அலாக்கேட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கிறது வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செக்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இன் யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாட்டட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக அந்த மெமரியை வந்து அக்சஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றது மீனிங். சரி, இந்த .NET ஃப்ரேம்வொர்க் ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப நேரமாக யூஸ்லி இல்லாமல் இருக்கிற அந்த மெமரி ஏரியாவை என்ன பண்ணும் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காகவே மார்க்கஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்க நோ லாங்கர் இன் யூஸ். அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த மெமரி வந்து ரொம்ப நேரமாக யாருமே யூஸ் பண்ணாமல் இருக்காங்க, அதனால் இது வந்து நோ லாங்கர் இன் யூஸ் அப்படின்ட்டு செட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபைனலைசேஷனுக்கு அனுப்பும். ஸோ அந்த ஃபைனலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா வித் தி ஹெல்ப் ஆஃப் கார்பேஜ் கலெக்டர் அந்த பர்டிகுலர் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த மெமரி வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஆப்ஜெக்டை இன்ஆக்டிவாக அதாவது இன்அக்சசபிளாக மாற்றிட்டு ஸோ அதுக்கு ஒதுக்கப்பட்ட மெமரி என்ன பண்ணோம் அப்படின்னாக்க ஃப்ரீ பண்ணி விட்டுரும் சரிங்களா. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாகவே .NET ஃப்ரேம்வொர்க்கில் வந்து உங்களுக்கு அவைலபிள் சரிங்களா. இதை வந்து நீங்கள் தனியாக ஒரு ப்ரோக்ராம் எழுதி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்க கார்பேஜ் கலெக்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்க ஃப்ரீ செஞ்சிடும் சரிங்களா. இதனால் என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்க, என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க மெமரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ப்ரோக்ராமர் வந்து அதுக்கு டீஅலோகேட் பண்ணுறதுக்கான கோடிங் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும் அப்படின்னாக்கா அலோகேட் செய்யும். ரொம்ப அந்த பர்டிகுலர் மெமரி ஏரியா வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமுமே அக்சஸ் பண்ணலை அப்படின்னாக்க அந்த பர்டிகுலர் மெமரி ஏரியா என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காகவே கிளியர் ஆகிடும்.
ஸோ மெமரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடிக்கடிக்கு டெஸ்ட் பண்ணி ஸோ எந்த ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரி வந்து லாங்கராக யூஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காகவே பரிசோதித்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க மெமரியை வந்து டீஅலோகேட் பண்ணிவிடும். ஸோ மெமரி லீக்ஸ் வந்து தடுக்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இன்ட்ரடக்ஷன் டு .NET ஃப்ரேம்வொர்க். அதில் CTS சரிங்களா, காமன் டைப்ஸ் சிஸ்டம். ஸோ இதை பற்றியான நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட். தேங்க்யூ.